திரும்ப நான் வாசிக்கிறேன். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளில் வண்டுகள் வராதபடி அந்த நாட்டை விசேஷித்தப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கும் வித்தியாசத்தை தேவன் உண்டு பண்ணும். ஆமென். இந்த வாரம் ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் ஒரு டிஃபரன்சியேஷனை பண்ண போறாரு. ஆமென். அது எப்படி பண்ண போறாரு அப்படின்னா, எகிப்தின் வல்லமையில் இருந்து எகிப்தின் வல்லமை அழிந்து இஸ்ரவேல் உயர்ந்து நிற்க போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எகிப்தின் வல்லமையினாலே அப்படின்னா, எகிப்தினாலே உலகம் சொல்ல, எகிப்தினாலே மந்திரங்கள் விக்கிரகங்கள் நிறைந்த ஒரு பூமி. ஹல்லேலூயா. மந்திரங்கள் செய்வினைகள் நிறைந்த அந்த வல்லமைகள் எல்லாம் தேவனுடைய வல்லமையால் அழிக்கப்பட்டு உன்னோடு தேவன் இருக்கிறார் என்பதை அறிய செய்வார். ஹல்லேலூயா. நானே கர்த்தர், என்ன தவிர வேற தேவர்கள் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனங்களை கேட்கும்போது உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படியே தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் கடந்து செல்லும். ஹல்லேலூயா. வல்லமை என்னமோ அதிகம்தான், ஆனா வாங்குறவங்க எப்படி? கரண்ட் வந்துட்டு இருக்கு, அது பாட்டு ஒரு ஓரமா வந்துட்டு தான் இருக்குது. கரண்ட் பாஸ் ஆகிற ஒயர் போயிட்டே தான் இருக்குது. ஹல்லேலூயா. அது எப்பயும் போயிட்டே தான் இருக்கும். நீ பக்கத்துல போய் அதை தொட்டாதான், ஆமா தானே, அப்பதான் அந்த பவர் என்ன ஆகுது, உங்க உடம்புக்குள்ளே வருது. நீ ஆலயத்திலே உட்கார்ந்து பவர் இருக்க இடத்துல இருந்து வார்த்தையின் பவர் வர பக்கமே உட்கார்ந்து நீ உன் இருதயத்துல வந்து நெருங்கி வரலன்னா பவர் உனக்குள்ள செயல்படாது. ஹல்லேலூயா. புரிஞ்சுச்சா? இப்பதான் பவர்ண்டே வரீங்க. எவ்வளவு பாட்டு பாடினாலும் வர மாட்டேங்கிறீங்க. ஏன்னா வாரம் முழுக்க எதையாவது சுமந்துக்கிட்டு அது கிடைக்கல, இது நடக்கல, இப்போ நடக்கல, அப்போ நடக்கல, ரொம்ப நாள் ஜெபிச்சு நடக்கல, ரொம்ப நாள் கேட்டு நடக்கல, எவ்வளவோ முயற்சித்து நடக்கல நடக்கல நடக்கல. அல்லேலூயா. உனக்கு நடக்கலன்னு அவருக்கு தெரியுமா தெரியாது? அப்ப நீங்க நடத்துவீங்க, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்ற இடத்துக்கு ஏன் வர மாட்டேங்கிறீங்க? நடத்துவீங்க அப்படின்ற இடத்துக்கு வாங்கன்னு தான் அவர் சொல்றாரு. நீ நடக்கல நடக்கல சொல்றவரே நடக்காது. அவர் நடத்துறாரு. எனக்கு தான் தெரியல, என்கிட்ட தான் வரல, நான் என் கண்ணுதான் என்ன பார்க்கல, பட் எனக்கு தெரியாத ஆவிக்குரிய உலகத்துல அவர் எனக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாரு. ஆமென். இந்த விசுவாசத்துல நிற்கிறவன் தான் அற்புதத்தை பார்ப்பான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்துல இருக்கீங்களா? உங்களுக்காக கர்த்தர் அற்புதம் செய்யணுமா? செஞ்சிட்டு இருக்காரு, செஞ்சு முடிச்சிட்டாரு. ரெண்டு விசுவாசம் வச்சுக்கலாம். செஞ்சு முடிச்சிட்டாருன்னு சொல்லலாம், செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு செய்யறாரா இல்லையா தெரியலன்னு மட்டும் நின்றாரு. தெரியாமலே நிக்க வேண்டியதான் கடைசி வரையும். அப்படியே தெரியும், ஒண்ணுமே தெரியல, என்ன புரியல, தெரியல, அப்படியே இருக்கும். ஆனா செய்கிறாரு, செஞ்சு முடிச்சிட்டாரு நம்பிப்பாரு. அவர் பேரை செய்து முடிப்பவர். உனக்காக செஞ்சு முடிக்க வேண்டும். இன்னைக்கு வந்திருக்க நீங்க வந்து விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே நீங்க விசேஷித்தவர்கள் தான். You are special. நான் அவர்களை விசேஷித்தப்படுத்தி அப்படின்னு சொல்றாங்க. அநேக அடைக்கலான் கிருபைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள்.
இப்போ இதெல்லாம் நம்ம உங்களை என்கரேஜ் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். முதல் காட் யாருன்னு சொல்லிட்டேன், அது நீ யாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். வசனம் வரணும்ல உள்ள ஒன்று காட் யாருன்னு தெரிஞ்சு, அப்புறம் உங்களை குறிச்சே உங்களுக்கு மிகப்பெரிய விசுவாசம். நான் மட்டும்தான் என் குடும்பத்தில் மிகப்பெரிய அன்லைக்கிங்க. எல்லாருக்கும் எல்லாமும் நேரத்துக்கு கிடைச்சிருக்கு, சுலபமா வாழ்ந்துட்டு இருக்கிறான். வாங்கினதை குறித்து நன்றியோட கூட அவன்கிட்ட இல்லை. ஆனா கொஞ்சம் செஞ்சாலும் நான் ஆர்டர் செஞ்சாதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு மட்டும் டைமுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. நான் கேட்கிற நேரத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது, கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்கிறேன், ஆனா நடக்க மட்டும் மாட்டேங்குது. உனக்கு ஸ்பெஷலா செய்யறதுக்காக தான் லேட் ஆக்குறது. இது நல்லாவே தெரியும், உங்களுக்கே தெரியும். 10,000 பிரசங்கம் கேட்டிருப்பீங்க, 10,000 யோசேப்பு கதையை கேட்டிருப்பீங்க, தாவீது கதையை கேட்டிருப்பீங்க. ஆனாலும் நடக்கல, கிடைக்கல. அல்லேலூயா. நான் இஸ்ரவேலன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் இஸ்ரவேலன் அப்படின்னா தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்டவன், blessed person. நான் ஆண்டு அப்போ கேட்டு இவ்வளோ சொல்றேன், வெளில போனா மறந்துடுவாங்க. அல்லேலூயா. ஞாபகம் வச்சிருப்பாங்க. தெரியல ஆண்டவரே சாமி. அவருக்கும் ஒரே பரிதவிப்பு, எனக்கும் ஒரே பரிதவிப்பு. எவ்வளவு பிளஸிங் கொடுங்க. வெளில போனோட காலியான பாத்திரமா இருக்கிற சாமி. எம்டியா இருக்கு, பேங்க் எம்டியா இருக்கு, பேங்க் அக்கௌண்ட் எம்டியா இருக்கு, பர்ஸ் எம்டியா இருக்கு, எல்லாம் எம்டியா இருக்கு, பொருள் எம்டியா இருக்கு. அல்லேலூயா. நீ தான் ஜீவனை பேசணும். ஆமென். ஜீவனை வாங்கிட்டு போறீல, தேவன் வல்லமை உள்ளவர் வாங்கிட்டு போறீங்க. வல்லமையுள்ள நாமத்துல வீட்டுல போய் பேசுங்க. உங்க சூழ்நிலைய தேவனுடைய வல்லமைக்குள்ள கொண்டு வாங்க. ஆமென். அல்லேலூயா. சரி, ஓகே, கொஞ்சம் தெரிஞ்சிருக்கீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க கர்த்தரை தெய்வமா கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. சோ அதனால நீங்க யாரும் blessed person, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அதனால நான் சொல்லி போனதை சொல்லிக்கோங்க. போர்டில் எழுதி போடுங்க, வீட்டில் தயவுசெய்து எழுதி போடுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பேனாவை எடுத்து நோட்ல 10 தடவை எழுதுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அவன் இஸ்ரவேலன் சொல்ற, ஐ அம் கிறிஸ்டியன் சொல்றீல, கிறிஸ்தவன் சொல்றீல, அங்கே நீங்க ஆண்டவருடைய வெற்றியை சுமந்து, மெஸ்ஸியாவோட வெற்றி உங்க மேல இருக்குது. ஆமென். நீங்க கிறிஸ்தவனாலே வெற்றியாளர்கள். ஆனா பார்க்க குழியில விழுந்த மாதிரி தெரியும், கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி தெரியும், சிறையில கடந்த மாதிரி தெரியும், கிழிஞ்ச உடைய தெரியும். ஆனா முடிவு சம்பூரணம். ஆமென். ரொம்ப நாள் காத்திருக்கவும் வைக்க மாட்டார். அல்லேலூயா. சரி, சந்தோஷம். எனக்கு நல்லா நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நிறைய பேருக்கு உள்ள ரிசீவ் ஆகிடும். ஆனாலும் ஒரு வெறுமை இந்த இடத்துல ஆட்கொள்ளுது. அதை நான் வெறுக்கிறேன் இயேசுவின்றதுனால அதை நான் துரத்தி அடிக்கிறேன். திரும்ப திரும்ப ஒரு காற்று அப்படியே ஒரு காற்று, அப்படியே ஒரு தென்றல் காற்று, ஒரு அனல் காற்று மாற்றி அப்படியே வருது. குளிரும் அனலும் ஆகுது அடிக்கடி. அனலாக இருந்தால் அனலாகவே இருங்க. அல்லேலூயா. கர்த்தர் செய்வார், அனலோடு இருங்க. ஆமென். அல்லேலூயா. சரி, இந்த நாள் செய்திக்குள்ள நம்ம செல்வோம். ஆண்டவர் சொன்னபடி என்ன செய்ய விரும்புகிறார்? என் ஜனத்துக்கும் உன் ஜனத்துக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று மோசேவை போய் பார்வோன்ட்ட சொல்றார். இனிவரும் நாட்கள் பார்வோனின் வல்லமை உன் மேல இருக்காது. பார்வோனுடைய ஒடுக்குகிற, பார்வோனால என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் ஒடுக்குகிற, இஸ்ரவேலை ஒடுக்குறவன். அவன் அத்தாரிட்டியை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்? அவனை ஒடுக்குவான். உன்மேல் சுமைகளை சுமத்துகிறவன். சில வசனங்கள் எல்லாம் சொல்றேன், வேகமா நீங்க படிச்சிருங்க. பார்வோனை குறித்து என்ன சொல்லப்படுறா? ஒரு முதலை என்று சொல்லப்படுது. முதலைன்னா முதல்ல பிடியில பிடிச்சானா அவன் விடமாட்டான். முதல்ல பிடியில இருந்து வெளில வர முடியாது அவன் சீக்கிரத்துல.
அப்படிதான் பார்வோனுடைய வல்லமை ஒரு பிடி, அந்த பிடியிலிருந்து வர முடியாது. அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களை புடிச்சு வச்சிருந்தாங்க, சாமானியத்துக்கு விட மாட்டேன்ட்டாங்க. அப்படின்னா உலகம் சில நேரம் உன்னை பிடிக்க நினைக்கும், உலகத்தில் இருக்க வல்லமைகள் உன்னை பிடிக்க நினைக்கும். அதுக்கெல்லாம் நம்ம சொல்யூஷன் பார்க்க போறோம். அல்லேலூயா. எசேக்கியேல் 29:3 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவில் படுத்துக்கொண்டு என் நதி என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து. பார்வோன் என்ன சொல்றாரு? முதலை என்று சொல்றாரு ஆண்டவர். அடுத்து என்ன சொல்ற? பாலசிங்கம். நமக்கு என்ன சொல்றாரு? பார்வோன் என்ன சொல்றாரு? பாலசிங்கம். அப்படின்னா என்ன? இளமையான சிங்கம், கிழட்டு சிங்கம் இல்ல, இளமையான சிங்கம். அப்படின்னா அவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கான், பலமானா இருக்கிறான் பார்வோன். மனுபுத்திரன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து புலம்பி அவனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஜாதிகளுக்குள்ளே பால சிங்கத்துக்கு ஒப்பானவன் நீ பெருந்தண்ணீரின் முதலையை போல் இருந்து உன் நதிகளில் எழுப்பி உன் கால்களால் தண்ணீர்களை கலக்கி அவைகளை ஆறுகளை குழப்பி விட்டாய். ஆமென். இவ்வளவு எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, பார்வோன் கொஞ்சம் பலம் உள்ளவனா இருக்கிறான், இருக்க பிடிக்கிறவனா இருக்கிறான், சுமைய சுமத்துறவனா இருக்கிறான். அவன் மேல வைக்கிற சுமை நுகமா இருக்குது, உன்னை ஒடுக்கிறவனா இருக்கிறான். ஆனா அவனை இனிமே கர்த்தர் டீல் பண்ண போறாங்க. நாமே தேவனுடைய வல்லமை அந்த பார்வோனை, அவனுடைய பலத்தை எல்லாம் முடக்கி அவனை முறியடிக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 11, 13, 14 வசனங்களை பார்த்தோமானால், இந்த பார்வோன் என்ன செய்தான்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுமை சுமைக்கிற வேலையினால் ஒடுக்கலாம். அல்லேலூயா. யாராவது ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். எதுனா வேலை வேலை வேலையிலே ஒடுங்கி போய், அல்லேலூயா. அதுக்கு சோம்பேறியா இருந்துடாதீங்க. நம்ம ஆண்டவர் என்ன சொல்றோம்னா, நமக்கு கொடுத்திருக்க அந்த வேலைகள் நம்மை ஆளுகை செய்யாது. அல்லேலூயா. அந்த வேலைகள் நம்மை ஒடுக்காது. அது ஒடுக்குதுன்னா அங்க ஏதோ பார்வோனோட வேலை இருக்கு, நீ தான் அதை எதிர்த்து நிக்கணும். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, வேலை எப்படி கொடுமை, என்ன கொடுமைங்க இவ்வளவு வேலை அப்படின்ற அளவுக்கு வேலை கொடுத்தாங்க. அல்லேலூயா. எங்க போய் சொல்றது? கொடுமை அநியாயமா இருக்குங்க அப்படின்றீங்கள, அங்க அதோ ஒரு ஆவி வேலை செய்யுது, பார்வோனின் ஆவி வேலை செய்யுது. ஆமென். ஆனா நார்மலி வேலையில இருக்கும்போது சமாதானமா இருக்கு, உன் வேலைக்கு நேரம் போற, அது சுலபமா முடியுது. பாருங்க, ஈசாக்கு விதைக்கிறாரு, சுலபமா முடியுது. ஆமென். அப்படி நம்மளுடைய வேலைகள் இருக்கும். இது இந்த மாதிரி இல்லாம அது கொடுமையாவோ ஒடுக்கிற பிரகாரமா இருந்தாவோ அங்க என்ன நடக்குது அப்படின்னா, பார்வோனின் வல்லமைகள் ஆண்டு கொண்டு இருக்கிறது. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த கடத்துல எத்தனை பேர் இருக்கீங்க? சரி. இந்த பார்வோனின் வல்லமைகளை எதிர்த்து ஒருத்தர் யுத்தம் செய்யறேன்னு சொல்றாரு. அவர் யாரு? யாத்ராகமம் 14, யாத்ராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் இன்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி வசனம் படிச்சிட்டீங்களா? நீங்க தரித்து நின்று அப்படின்னு வசனம் இருக்கா? அதுல கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், நீங்க தரித்து நின்று. அதுக்கு முன்பு வசனங்கள் யாத்ராகமம் 14 13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள். அப்ப நின்று கொண்டு நான் என்ன அர்த்தம் அப்படின்னா,
நீ செய்ய வேண்டியது ஆண்டவரை விசுவாசித்து உறுதியா நில்லு. இந்த பார்வோனுடைய வல்லமை எப்படி வேணா இருக்கட்டும், அது எவ்வளவு மந்திரமா இருக்கட்டும், அது எவ்வளவு பலவானா இருக்கட்டும், அது முதல்ல பிடிய போல இருக்கட்டும், ஆனா நீ கர்த்தரை நம்பி அவர் பக்கத்துல நிற்கும் போது அவர் உனக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவார். நான் நினைக்கிறேன் நீங்க எந்த பலவானோடையும் போராடல போல, நான் தெரியாம வேற மெசேஜ் எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்தா நாங்க அவன் பாட்டுக்கு ஒரு ஓரமா இருக்கிறான், நாங்க பாட்டுக்கு ஒரு ஓரமா இருக்கிறோம், அப்பப்போ அடிச்சுப்போம், அப்புறம் அவன் பாட்டு அவன் இருப்பான், நான் பாட்டு நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க போல. அல்லேலூயா. ரொம்ப பாதகம் வரல, அதனால நாங்க அப்படியே மேனேஜ் பண்ணி தாக்கு பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்படி இல்லைங்க, அவங்க எல்லைக்குள்ளே அவன் இருக்கக்கூடாது, அவன் எல்லைக்குள்ள நீ இருக்கக்கூடாது. நீ வேற அவன் வேற. அல்லேலூயா. நீ நீ வந்து வேற மேனுஃபேக்சர்ல வர, அவன் வேற மேனுஃபேக்சர். அல்லேலூயா. அவன் வேற ஜெனரேஷன், நீ வேற ஜெனரேஷன். உனக்கு சம்பந்தமே கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எலியாட்ட கூட சொல்றாரு, கர்மேல்ல சொல்றாரு, பாகால் தெய்வம்னா பாகால் நெல்லு, கர்த்தர் தெய்வம்னா கர்த்தர்ட்ட நெல்லு. அவர் செய்யறாரோ செய்யலையோ நான் அவர்கிட்ட தான் நிற்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். உனக்கு அற்புதம் நிச்சயமா உண்டுப்பா. உனக்கு அற்புதம் நடந்தே தீரும். ஏன்னா நீ அற்புதம் பக்கத்துல நிக்கிற, அவர் சைடுல இருக்கிற, அவருடைய வேலை வரும்போது அவர் செய்யற அற்புதத்தை நீ போதும் ஆண்டு சொன்னாலும் கேட்க மாட்டார், செஞ்சிருவாரு. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்றாரு உங்க பலவான்களோட. நீங்க போராட முடியல, நான் மட்டும் போராடிட்டு இருக்கிறேன்னு சொல்ற எகிப்தின் வல்லமைகள், மந்திரங்கள், செய்வினைகள் எல்லாவற்றோடு தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப கம்மியான அல்லேலூயா இருக்கு. நான் ரொம்ப, ஏன்னா நைட்டு ஜாமக்கார ஜெபிக்கிறவங்களாம் தெரியும், அவங்க ரொம்ப பிடிச்சிருக்காரு. எப்பா நைட்டு முடிச்சிருந்து ஜெபிச்சாதான் எனக்கு தெரியும். அல்லேலூயா. இருளின் வல்லமைகள்லாம் ஒருத்தர் ஜெயிக்கிறேன்றாரு. அப்பா போது எனக்கா ஒருத்தர் யுத்தம் செய்ய வந்துட்டாரு. ஆமென். இன்னையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு எதிரான பலவான்களை முறியடித்து, அவனுடைய வில்லை முறியடித்து, அவன் ரதத்தை முறியடித்து உன்னை முன்னேறி செல்ல பண்ணுகிறார். உன்னை தடை பண்ணி கொண்டிருந்த அத்தனை பலவான்களும், உன்னை ஒடுக்கி நெருக்கி இறுக்கி பிடிச்சு வச்சுட்டு இருந்த அத்தனை காரியங்களையும் கர்த்தர் பின்ன தள்ளி கடல்ல தள்ளி போட்டு உன்னை முன்னேறி பண்ண. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பெற்றுக்கொள்ளுங்க, இன்னும் அதிகமா கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. சரி, இப்ப டிஃபரன்ஷியேஷன் சொன்னேன்ல, ஆண்டவர் சொன்னாரு டிஃபரண்ட் பண்ணி காட்ட போறேன். உனக்கும் கர்த்தரை நம்பி இருக்கிற உனக்கும், கர்த்தரை ஆராதிக்கிற உனக்கும், கர்த்தரை தெய்வமா தெரிஞ்சுக்கொண்ட உனக்கும், கர்த்தரை தெய்வமா இல்லாம தெரிஞ்சுக்கிட்டவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்றேன். ஆமென். அந்த வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, யாத்திராகமம் 8 முதல் வசனத்துல அப்படியே ஒரு 10 வசனமா எல்லாரும் வாசிக்க போறோம். முதல் 10 வசனங்கள் யாராவது வாசிங்க, அடுத்த 10 வசனங்கள் வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாகில் உன் எல்லை அடங்களையும் தவளைகளால் பாதிப்பேன். நதி தவளைகளை. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, மோசேவை நீ போய் என் ஜனங்களை விடுவிச்சு வரணும். விடுவிச்சு வரணும் போனா உங்களுக்கு தெரியும், அங்க யாரும் நம்ப மாட்டாங்கன்னு ஆண்டவர் 3 அடையாளங்களை கொடுத்தாரு மோசேவுக்கு. அந்த 3 அடையாளங்களை காண்பித்து நீ கூட்டிட்டு வா. அப்போ அடையாளங்கள் காமிச்சோன்னா மக்கள் நம்பினாங்க, பார்வோன் நம்பல. உடனே பார்வோனுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னாரு, இந்த கோலை தண்ணீர்ல போடு, தண்ணீர்ல நீட்டு. தண்ணீர்ல நீட்டினா தண்ணி ரத்தமா மாறணும். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, இங்க நீ போடுற கோலை யார் வீட்டுல எங்க தண்ணி போட்டு வச்சுதான் அத்தனை ரத்தமா மாறிடும்.
நதி மட்டும் ரத்தமா இல்ல, அவன் வீட்டுல இருக்க தண்ணி கூட ரத்தமா மாறிட்டான். அதே மாதிரி மாறிடுது. 7 நாள் ரத்தமா இருக்குது. பார்வோன் என்ன பண்ணல, இறங்கவே இல்லை. ஏன்னா பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறது யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. சில நேரம் ஆண்டவர் அப்படி செய்யறது உண்டு. ஏன் தெரியுமா? நம்மளே இஸ்ரவேலரே பெரிய கடின இருதயம் இருக்கிறதுலே ரொம்ப பிரச்சனைக்குரியவங்க இஸ்ரவேலர்கள் தான். அவங்க கூட அடிச்சா பயந்துடுறாங்க. அடிச்சா கூட பயப்படாத ஒரே ஆட்களா இருக்கு. ஹல்லேலூயா. அவ்வளோ கடினமான ஆட்கள். அதனால என்ன பண்றாரு, சில பாதைகளில் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆமென். அப்ப அந்த தண்ணீர் ரத்தமா மாறின பார்வோன் மாறல. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆண்டவர் அனுப்புறாரு, தவளையை அனுப்பிச்சு விடுறாரு. உடனே எகிப்தின் மந்திரவாதிகளும் என்ன பண்றாங்க, உடனே அவங்களும் தவளைய கோலை நீட்டு, அவங்க கையிலும் கோலை இருக்குது, நீட்டணும்னா தவளை வருது. உடனே பார்வோனுக்கு சரி சரி எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான் அப்படின்னு பேசாம இருக்காரு. அடுத்த காரியம், அடுத்த இன்சிடென்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 15வது வசனம் வாசிக்கலாம். என்று பார்வோன் கண்டபோது தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவிகொடாமற் போனான். கர்த்தர் சொல்லுகிறபடி ஆயிற்று. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் இடத்தில், நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி, அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் பேன்களாய் போகும். சரி, அடுத்த வாரம் இதெல்லாம் என்ன? இத்தனை தவளை, பேன்கள், வெட்டுக்கிளி, இதெல்லாம் என்ன? என்ன சொல்ல? ஆனைதான். இதெல்லாம் என்னதுங்களா? ஏன் இப்படி எனக்கு வித்தியாசம் புரியுதா? ஆண்டவர் என்னமோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்? ஆமா, எகிப்தியர்கள் வணங்கின கடவுள்கள். அல்லேலூயா. அதெல்லாவற்றையும் மேலேயே தனக்கு அதிகாரம் இருக்குது என்பதை ஆண்டவர் காமிச்சார். அல்லேலூயா. அந்த நீ எதெல்லாம் கடவுள் நினைக்கிறியோ அதெல்லாம் கடவுள் கிடையாது. அது எல்லாம் மேல நான் அதிகாரம் உள்ளவர். அல்லேலூயா. சோ இங்க இந்த 3வது வாதை வரும்போது என்ன நடக்குது? மந்திரவாதிகள் ட்ரை பண்றாங்க அதே மாதிரி செய்யறதுக்கு. அந்த வசனத்தை மட்டும் வாசிடுவோம். அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல், ஆனாலும் கர்த்தர் சொல்லி இருந்தபடி. அதுக்கு முந்தின வசனம், மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரத்தினாலே பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயாசனம் செய்தார்கள். செய்யும் போது அவர்களால் கூடாமல் போயிற்று. மனிதன் மேலும் மிருக ஜெயமன் மேலும் பேன்கள் இருந்தது. இவங்க என்ன பண்ணாங்க, பேனெல்லாம் அனுப்ப பார்த்தாங்க, ஆனா முடியல. அல்லேலூயா. மந்திரவாதி தோத்துட்டான் 3வது காரியத்திலே. யாருக்கு முன்னாடி சொல்லுங்க? யாருக்கு முன்னாடி? மந்திரவாதிகள் தோத்து போயிட்டான். யாருக்கு முன்னாடி? இல்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு ஆன்சர் சொல்றீங்க. கரெக்டா சொல்லுங்க. ஆமா, தேவனுடைய விரல். அப்புறம் ஓகே, அப்படி பாக்குறீங்க. ஓ, பார்வோனுக்கு. ஓகே, சரி. ஆக்சுவலா அவனுக்கு எதிரி யாரு? மோசே. அவனுடைய எதிரியோட டீம் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் தான். எபிரேயர்களுக்கு முன்பாக எகிப்தின் மந்திரவாதிகள் தோற்று போனார்கள். ஆமா, அவங்க யாரும் நம்ம தான். எனக்கு முன்னாடி மந்திரவாதி தோத்து போவான், சொல்ல முடியுமா உங்களால? நம்மளா யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள்.